எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் இன்ட்ரோலாம் எதுவும் கொடுக்க போகிறதில்ல, எதுவும் சொல்ல போகிறதில்ல. கோயம்புத்தூரில் நடந்த விஷயம் எல்லாருக்கும் இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்குள்ள நியூஸ்க்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், அவசியமானது, தெரிஞ்சிருப்பீங்க. ஓகேங்களா? என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 17 வயசு பொண்ணு, அவங்க டீச்சர் சொல்லியிருக்காங்க, அவங்க சார் சொல்லியிருக்காங்க, ஸ்கூலில் உள்ள சார் சொல்லியிருக்காங்க, எம்மா ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, சீக்கிரம் வான்ட்டு அந்த பொண்ணுகிட்ட மட்டும் சொல்லியிருக்காங்க. தனித்தனியாக கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க போல் அந்த பொண்ணுக்கிட்ட. ஸோ அந்த பொண்ணு எல்லாரையும் கூப்பிட நினச்சி அந்த பொண்ணு காலையிலே சீக்கிரம் கிளம்பி போயிருக்கு. அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு போயிருக்கு, அம்மா ஸ்பெஷல் கிளாஸுக்கு போகிறேன்ட்டு போயிருக்கு. அந்த பொண்ணு போன இடத்துல சார் சொல்லியிருக்காரு, அம்மா ஆடிட்டோரியத்தில் அங்கே போய் ஒரு புக் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வான்னு சொல்லியிருக்காங்க போல். ஸோ அந்த பொண்ணும் அந்த புக் எடுக்கிறதுக்காக போயிருக்கு. அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, அவன் அந்த பொண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான். மிஸ்பிஹேவ் மட்டும் இல்லை, செக்ஸுவலாக அஃபெக்ட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு இதை வச்சுக்கிச்சு. அந்த சார் சொல்லுங்க, இதை வெளியே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கான். அந்த பொண்ணுக்கு பயம். ப்ராக்டிக்கல் மார்க் போயிடும், இன்டர்னல் மார்க், எக்ஸ்டர்னல் மார்க், அந்த மாதிரி நிறைய மார்க்ஸ் இருக்குது. ஸோ 11th 12th வரை படிக்கிற பொண்ணு. ஸோ பயந்துக்கிட்டு வெளியே சொல்லலை. பிரின்ஸிபால்கிட்ட போய் இந்த பொண்ணு சொல்லியிருக்கு. பிரின்ஸிபால் சொல்லியிருக்காங்க, அம்மா இதை விட்டுருமா, இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, பஸ்ஸில் நீ போயிருப்ப, பஸ்ஸில் 4 பேர் வருஷம் தான் செய்வாங்க, நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா பஸ்ஸில் கூட்டம் இருக்க தான் செய்யும், வருஷம் தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு என்ன பண்ண தெரியாமல் உள்ளே வச்சுக்கிட்டு வெக்ஸ் ஆகிட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? அந்த வெக்ஸ் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி போயிட்டு வருது அந்த பொண்ணு. மறுபடியும் அந்த சார் மித்துன். ஓகேங்களா? மித்துன். ஓகேங்களா? அந்த டாப் அவன் பேர் மித்துன். ஓகேங்களா? அவன் இந்த பொண்ணுகிட்ட அடிக்கடி மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த பொண்ணுகிட்ட மட்டும் இல்லை, நிறைய பொண்ணுகிட்ட பண்ணிட்டு இருந்திருக்கான். இத்தனைக்கும் அவன் ஒய்ஃப் அதே ஸ்கூலில் அங்கே தான் ஒர்க் பண்ணுது, டீச்சரா. ஓகேங்களா? ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இந்த பொண்ணு வீட்டுக்கு டெய்லி போயிட்டு வருது. முடியலை, அந்த பொண்ணால் முடியலை, இதுக்கு மேலே வேண்டாம், இந்த ஸ்கூல் வேண்டாம், நம்ம வெளியே வேறு ஸ்கூல் போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் சொல்கிறாங்க. அந்த வீட்டில் சொன்னோன்னே இன்னொரு ஸ்கூலுக்கு போய் சேர்க்காங்க, கோயம்புத்தூரில் உள்ள இன்னொரு ஸ்கூலுக்கு சேர்க்காங்க. அந்த பொண்ணு ஓகே அப்படின்னு போயிட்டு வருது. 1 மாதம் ஆகுது, அடுத்த ஒரு 15 நாள் போகுது. அந்த பொண்ணுக்கு முடியலை, அந்த புழுக்கத்தை தாங்க முடியல. அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும் இதுதான், இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மட்டும் இது சொல்லியிருக்கும் போல அந்த பொண்ணு. ஓகே அப்படின்ட்டு விட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கு. ஒரு நாள் அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாரும், அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டாங்க, அவங்க அம்மா இல்லை. அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கு. லெட்டர் எழுதி வச்சுட்டு, இவங்கெல்லாம் இருக்கக்கூடாது, உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு டேஷ் போட்டு ஒரு கெட்ட வார்த்தை போட்டிருக்கு. வேண்டாம், அந்த கெட்ட வார்த்தை போட்டிருக்கு. அது போட்டது நல்லதுன்னு தான் வச்சுக்கோ, போட்டிருக்கு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு தன்னோட ஷால் எடுத்துக்கிட்டு ஃபேனில் சுற்றிக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் அங்கே வர்ற அவங்க அப்பா வராங்க, அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. டோர்லாம் லாக் ஆகிருக்கு. சரி, நம்ம பொண்ணு அசந்து தூங்கிப்பா போல், படிச்சுக்கிட்டே தூங்கிப்பா போல் அப்படின்ட்டு எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணுறாங்க. சுற்றி பார்க்காங்க, பொண்ணு இல்லை. ஹாலில் பார்க்காங்க, ஹால் நடுவில் பொண்ணோட கால் மட்டும் தெரியுது. கதை உடைச்சிட்டு போய் உள்ளே போய் பார்க்காங்க. அந்த பொண்ணு சூசைட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்பாவோட மனசு எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் புரியாது. யாருக்கும் புரியாது, எனக்கும் புரியாது. அந்த வழி யாருக்கும் புரியாது, புரிய வேணாம். புரிஞ்சால் அது ரொம்ப இதாக வேண்டாம். அந்த அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும், அவங்க அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு எவ்வளோ கனவு வச்சுருந்துருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்லேருந்து எதுவும் வரல. அவங்க ஸ்கூலில் இது எதுக்காக மறைச்சிருப்பாங்கன்னு, ரெப்புடேஷன், மதிப்பு, அதாவது அவங்க ஸ்டேட்டஸ் இறங்கிடுவாமா இந்த ஸ்கூலில். இத்தனைக்கும் அந்த பொண்ணு 10th டாப்பர், ஸ்கூல் டாப்பர். அந்த பொண்ணோட நியூஸை வெளியே தெரிய விடலை. அந்த சாரையும் வெளியே தூக்கலை, அந்த ஸ்கூலை விட்டு தூக்கலை. இதே மாதிரி நிறைய பேர்கிட்ட பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு. ஓகேங்களா? அந்த பொண்ணை நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு தாத்தா பண்ணியிருக்காராமா, ஃப்ரெண்டோட அப்பா பண்ணியிருக்காங்களாமா மிஸ்பிஹேவ், இன்னொருத்தங்க பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த பேர்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பிட்ட கண்டிப்பாக தண்டனை கிடைச்சே ஆகணும்.
ஓகேங்களா, நான் ஆகணும். இதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் போய் கேட்டதுக்கு இந்த மாதிரி இது நடக்கலைங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அவங்க அந்த சாரை பிடிச்சிட்டாங்க, போலீஸ் வந்து ஃபாஸ்ட்டாக பிடிச்சிட்டாங்க. அவர் தலைமையாக வேற ஆயிருக்காரு, பிடிச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, அந்த ஸ்கூல்ல அந்த பிரின்சிபல் சொன்னது, பிரின்சிபல் மறைச்சிருக்காங்க. மறைச்சது பெரிய தப்பு. அந்த மறைச்சதோட அவங்க சொன்ன காரணம் இருக்கு பாத்தீங்களா, அது சில்லியா இருக்குங்க. அதெல்லாம் எப்படிங்க சொல்லணும்? பஸ்ல 4 பேர் உரசிட்டு போவாங்களாமா, அதை நம்ம பொறுத்துக்கணுமா, தாங்கிக்கணுமாமா? அது ஏன் உரசணும்? அது ஏங்க உரசணும்? உரசலான்னு ரூல்ஸ் இருக்கா, இல்லைன்னா சட்ட புத்தகத்துல எழுதியிருக்குன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்களான்னு தெரியல. அப்படி யாரும் எழுதியிருக்காங்களா? அவங்களுக்கு மட்டும் தனி ரூல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், ஸ்கூல் பிரின்சிபலுக்கு மட்டும், அந்த ஸ்கூல் பிரின்சிபலுக்கு மட்டும் அப்படி சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னது தப்பு. அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் வேற அனுப்பிச்சிருக்காங்க. கவுன்சிலிங் அவங்க ஸ்கூல்ல கொடுத்தாங்களா இல்லை வெளியே ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொடுத்தாங்களான்னு தெரியல. ஸோ அதனால கூட அந்த பொண்ணு கன்வின்ஸ் ஆகி சொல்லாமல் இருந்திருக்கலாம். 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த இஷ்யூ இது இப்போதான் வெளியே தெரியுது. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இதே நேரத்தில் அந்த பொண்ணோட அம்மா வந்து கதறாங்க, என் பொண்ணு என்கிட்ட இதுவரை ஒன்றும் சொல்லலைங்க, அவட்ட ஏமா ஸ்கூல் பிடிக்கல அப்படின்னு கேட்டது கூட, ஏமா வேண்டாமா, எனக்கு செட் ஆகலமா, வேற ஸ்கூல் மாறிக்கிறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, அவங்களும் ஓகேங்கம்மா மாறிக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு ஸ்கூல் சேர்த்துருக்காங்க. அந்த பிரின்சிபல் சொன்னது எப்படிங்க இருக்கு? ஆடிட்டோரியத்தில் போய் ஸ்கூலுங்க, அது கோவிலுக்கு சமம்பாங்க. மாதா பிதா குரு, மாதா பிதா குருங்கிற 3வது இடத்துல வச்சுக்கிறேன் அவங்கள. அவங்க எப்படிங்க பாத்துக்கணும்? அவங்களுக்கு பொண்ணுங்க இல்லையா? அவங்களுக்கு பொண்ணு இல்லையா, இல்ல பேரன் இல்லையா, பேத்தி இல்லையா, சிஸ்டர்ஸ் இல்லையா, யாருமே இல்லையா? அவங்களுக்கு அந்த நினைப்பு வராதா? அவங்க கிட்ட நினைக்க வேண்டியதாங்க அத. அந்த நினைப்பு ஏங்க வரணும் அந்த பொண்ணுகிட்ட? அது தனக்கிட்ட படிக்கிற பொண்ணுங்க கிட்ட ஏன் அந்த எண்ணம் வரணும் அந்த வாத்தியனுக்கு? அது தப்பு இல்ல. அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எதுக்கு அதை கேட்கல? அதை ஏன் மறைச்சாங்க? மதிப்பு பெறுமா? அதை சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க ஸ்கூலோட மதிப்பு கண்டிப்பா எங்கேயோ போயிருக்கும். அதை பிசினஸா பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பிரைவேட் ஸ்கூல் எல்லாமே பிசினஸா மாறிடுச்சு. அது வந்து தானம் தர்மம் அந்த மாதிரி ஸ்கூல் வந்து காமராஜர் கட்டினதை, அதாவது எளிய பிள்ளைகளும் கத்துக்கணும்னு நினைச்சதை இவங்க பிசினஸா மாத்திட்டாங்க. ஃபீஸுங்கிற வேலை வாங்கிட்டாங்க. அதை மாதிரி மொத்தமாக பிசினஸ் ஆகிட்டாங்க. அதாவது கார்பரேட் எம்என்சி கம்பெனி மாதிரி இதையும் வாங்கியிருப்பாங்க போல. அவங்க கேட்டிருக்காங்க, முடிஞ்சிருந்தா இதை போய் போலீஸ்ட்டு கொடுத்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதை பிடிச்சி அந்த பொண்ணை காப்பாற்றிக்கலாம். முடிஞ்சா அந்த முன்னாடியே தெரிஞ்சு நடந்து காப்பாற்றிருக்கலாம். பட் ஏன் பிடிக்கல? இன்னைக்கு ஒவ்வொரு கோயிலுக்குள்ள பார்த்துருப்பீங்க, எல்லா கோயிலுக்குள்ளேயும் பார்த்துருப்பீங்க, கேமராஸ் இருக்கு. கருவறைக்குள்ள கூட கேமராஸ் இருக்கு, கோயில் கருவறைக்குள்ள கூட. எதுக்கு? கண்காணிக்க தானே. ஸ்கூல்ல கண்காணிச்சிருப்பாங்கல்ல, அந்த கேமரா ஃபுட்டேஜ். ஆடிட்டோரியத்தில் கேமரா இருக்காதா? கேமரா கண்டிப்பா ஆடிட்டோரியத்தில் இருந்திருக்கும். அந்த நியூஸ் வெளியே வரவே இல்லை. கண்டிப்பா அழிச்சிருப்பாங்க. அழிச்சுதான் ஏன் எடுக்க முடியாதா? இப்போ உள்ள டெக்னாலஜி, இப்போ உள்ள இம்ப்ரூவ்மெண்ட்டை வச்சு ஏன் எடுக்க முடியாது? கண்டிப்பா எடுத்து கொண்டு வந்துடலாம். ஜஸ்டிஸ் கூட அந்த பொண்ணுக்கு வைங்கலான்னு வைங்களேன். பட் ஏன் நடந்துச்சு? நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால காப்பாற்ற முடியாதா? எத்தனையோ பொண்ணுங்க. இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு டிரைவர், டாக்ஸி டிரைவர், எல்லாருக்கும் தெரியும் நியூஸ் வேண்டாம், பொள்ளாச்சி இஷ்யூ. போன மாசம் கூட ஒரு நியூஸ் பேசினேன் நான், சபியா நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. மந்த்லி இல்லை, வீக்லி ஒவ்வொன்றும் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முடிவே இல்லாமல் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட நிறைய பேர் சொல்லலாம், இது துபாயில் நடக்கிற மாதிரி நடக்கலாம் அப்படின்ட்டு. பட் நடந்த என்னத்துக்கு? நடக்குதா? பொள்ளாச்சி கேஸ் இஷ்யூ எனக்கு இன்னும் முடிவு தரலங்க. நான் அதை ப்ரிஃபர் பண்ணேன். எனக்கு தேவையான கிளாரிட்டி கிடைக்கவே இல்லை. இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வெளியே தெரியாமல் இருக்கும், கண்டிப்பாக தெரியாமல் இருக்கும். நிறைய ஸ்கூலில் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? நடந்துகிட்டு இருக்கு. இல்லை எல்லா ஸ்கூல்லையும் நடக்குதுன்னு நான் சொல்லலை, நடந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்க ஸ்கூலு அந்த பொண்ணுங்க முன்னாடி வந்து சொல்ல மாட்டாங்க. பொண்ணுங்க எப்படிங்க சொல்ல முடியும்? இவங்க மாணவங்க படுத்திட்டாங்க, இவங்க என்னை மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க, இவங்க தப்பா பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு எப்படிங்க சொல்லுவாங்க? ஒரு ஆம்பளை வந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு எவ்வளவு வெக்கப்படுறான், அதே அதை விட பயங்கரமான வழி அந்த வெளியே சொல்ற வழி. ஓகேங்களா?
இந்த மாதிரி அந்த பொண்ணு மனசுக்குள்ளே வச்சு புழுங்கிக்கிட்டு தாங்க இறந்துருக்கு, சூசைட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நான் அந்த உடம்பு வாங்க மாட்டேன், என் பிள்ளை உடம்பு எனக்கு வேண்டாம், ஜஸ்டிஸை முதல்ல நைத்தாங்க, அதுக்கப்புறம் நான் உடம்பு என் பொண்ணு உடம்பு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய நியூஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. நடக்கக்கூடாதுன்னா முடிவு கட்டியே ஆகணும். அது யார் மூலமா வருதுன்னு தெரியாது. பிரதமர் வரலாம், முதலமைச்சர் வரலாம், யாரானாலும் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு ஜஸ்டிஸ் இல்லை. நடந்துகிட்டு இருக்கிற எத்தனையோ பொண்ணுகளுக்கு ஜஸ்டிஸ் வேணாம். சுதந்திர தனிக்கு போடுவோம், இது எந்த பொண்ணு நடுராத்திரி தனியாக நடந்து போதோ அப்போதான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அது என்னைக்கு நடந்திருக்கா? நடக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்காங்க? சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க, அப்படி இருந்து ஏன் கொலை கற்பழிப்பு எல்லாம் நடக்குது? அப்படி நடந்துமே அதுக்கான முடிவு என்ன கிடைச்சிருக்கு? அதை காப்பாற்ற முடியல, எதையும் காப்பாற்ற முடியல. முடியல, யாராலையும் முடியல. ஒரு தனி மனிதனாலேயோ கண்டிப்பா முடியாதுங்க. அவங்க ஒரு கோஆப்ரேட் பண்ணணும். அந்த அக்யூஸ்ட் யாருமே கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் பண்ணல அப்படின்னா நிறைய படத்துல பார்த்துருப்போம். படத்தை பார்த்து ஓகே இது ஒரு ஸ்டேட்டஸா வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த இஷ்யூ கூட இந்த ஸ்டேட்டஸா வச்சிருக்கலாம். இப்போ என் ஃப்ரெண்டு கூட எனக்கு காட்டினான், ஒரு லவ் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான், அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட இஷ்யூ ஒரு இது டிராயிங் வச்சிருக்கான், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த பொண்ணோட லெட்டர் வச்சிருக்கான். நெக்ஸ்ட் என்ன வச்சிருக்கான்னா அவன் மறுபடியும் அவன் வாழ்க்கைக்குள்ள போறான், அவன் வாழ்க்கையோட இன்னொரு லவ் ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சிருக்கான். அவ்வளோதாங்க. புரியுது இல்லை? இந்த டைம்லைன் புரியுதா? லவ் ஸ்டேட்டஸ், அந்த பொண்ணோட லெட்டர் அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் நெக்ஸ்ட் அவன் லவ் ஸ்டேட்டஸ். புரிஞ்சிருக்கும். இப்படிதான் ஒவ்வொரு நியூஸையும் நம்ம தாண்டி போயிட்டே இருக்கும். தாண்டி போனா போதாதுங்க, அதை மிதிச்சு நசுக்கிட்டு போகணுங்க. என்னால ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு அது தெரியும். பட் நான் இதை பத்தி உங்களுக்கு சொல்லணும், யாராட்டும் ஒருத்தர் சொல்ல வேணும். இப்போ தப்பு நான் பண்றேன்னா நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். நீங்க தப்பு பண்றீங்கன்னா உங்களுக்கு உங்க கூட உள்ளவங்க சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். சொல்லாம தான் யாருக்கும் தெரியாதுங்க. வெளியே சொல்லியே ஆகணும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் வெளியே சொல்லியே ஆகணும், பேசியே ஆகணும், பேசி தீர்த்தே ஆகணுங்க. பேசினா மட்டும்தான் ஒரு பிரச்சனை தீரும். நான் இன்னைக்கு வீடியோ போடணும்னு நினைக்கவே இல்லை. நெக்ஸ்ட் வீக்ல இருந்தா மண்டேல இருந்து போடலாம் அப்படின்னு வீடியோ எடுக்கணும்னு இருந்தேன். இன்னைக்கு நான் இது பேசணும்னு சும்மா இல்லைங்க, அந்த வழி நினைச்சு பார்க்க முடியலங்க. யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாது. ஓகேங்களா? முடிச்சுக்கிறேங்க, இதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்னும் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரக்கூடாதுன்னு எவ்வளோ நாள் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஹையர் பொசிஷன்ல உள்ள, அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏதாட்டும் ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். ஏதாட்டும் பொண்ணுங்க கிட்ட இருந்து ஒரு சாபுத்திரி அண்ணன் கூட சொல்லியிருந்தார். அவர் சொல்லியிருந்தார் என்னன்னா, ஒரு மெயில் ஐடிக்கு பொண்ணுங்க அனுப்பலாம். இந்த மாதிரி ஏதாட்டும் லைட்டா ஒரு சின்ன இஷ்யூ நடந்தா கூட அதை அவங்க கிட்ட அனுப்பி ஒரு தீர்வு காணலாம். சகாயம் ஐஏஎஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் இதை மெயில் அனுப்பினோம்னா கண்டிப்பா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா அவங்கள மாதிரி நீதி நேர்மை உள்ள மனிதர்கள் நிறைய பேர் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்காங்க, உலகத்தில் இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? நீதி நேர்மைன்ட்டு நிறைய பேர் இன்னும் இருக்காங்க. அவங்களுக்கு அனுப்புனா கண்டிப்பா இதுக்கு தீர்வு கிடைச்சிடும். ஓகேங்களா? கண்டிப்பா இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா அனுப்புங்க. தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்க இது. ஒரு பொண்ணுகிட்ட ஒரு சார் நடந்துக்கிற விஷயம் சின்ன விஷயம் இல்லைங்க. அது சின்ன விஷயம், மிளகு சைஸ் கூட இல்லைங்க. மிளகு சேர்த்தாலும் காரம் குறையாதுங்க. சின்னது தாங்க, உரைக்கலாங்க. அந்த பொண்ணுக்கு வலிச்சிருக்குங்க. மிஸ்பிஹேவ் பண்ணுது, அந்த பிரின்சிபல் இப்படி சொல்றாங்க, அந்த சொசைட்டி அந்த பொண்ணு எப்படி பாக்குது, அந்த ஃப்ரெண்ட்ஸ்ட இந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு ஓவரால் விசாரிச்சு எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. விட கிடைக்கணும், இதுக்கு கண்டிப்பா கிடைக்கணும். நீங்க நினைச்சா முடியும். எல்லாரும் சொல்லி வளங்க. அவ்வளவுதாங்க. பாய்.